அடுத்த சகோதரர் கேட்டிருக்காரு, ஜின்களை வசப்படுத்த முடியாது என்று நீங்கள் சொன்னீர்கள், ஆனால் நான் நேரில் பார்த்திருக்கிறேன் ஜின்களை வைத்து எவ்வளவு வசப்படுத்தி காரியங்கள் ஆற்றிருக்கிறார்களே என்று. சகோதரர்களே நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் எல்லாம் நானே நேரில் பார்த்திருக்கிறேன். நானே நேரில் பார்த்திருக்கிறேன். எங்களுடைய உறவினர் ஒருத்தர் கிராமத்திலே வளர்ந்தவரு, சுட்டு போட்டாலும் அவருக்கு அந்த கிராமத்து தமிழை தவிர தமிழே தெரியாது. அவரை ஒரு முறை பேய் பிடிச்சிருச்சு. பார்த்தா அவ்வளோ இங்கிலீஷ் பேசுவாரு. அது 3 பேய் மொத்தமா பிடிச்சது. ஒரு இங்கிலீஷ் பேய், ஒரு தெலுங்கு பேய். அந்த தெலுங்கு பேய் வந்தா தெலுங்குல அப்படி மாட்டல ஆவாரு. அப்ப இது நான் நேரில் கண்ணால பார்த்திருக்கிறேன் எங்க உறவினர் ஒருத்தருக்கு. அப்ப ஜின்னு பேய்லாம் என்ன இது எப்படி இருக்குது? இல்ல, இது ஷைத்தானுடைய கோளாறு. ஷைத்தான் மனிதனுடைய ஈமானை கெடுப்பதற்காக எல்லா விதமான சக்திகளையும் அல்லாஹ் இடத்துல பெற்று வந்திருக்கின்றான். அந்த ஷைத்தான் மனிதனுடைய ஈமானையும் அவர்களுடைய தக்வாவையும் கெடுப்பதற்கு எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் செய்வான். அப்படி செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் ஒன்று தான் இந்த மாதிரி இந்த கண்கட்டு வித்தங்க மாயாஜால வித்தை. இது ஷைத்தானுடைய மாயாஜால வித்தை, அவ்வளவுதான். இதை பார்த்து நான் கண்ணாலே பார்த்திருக்கிறேன். ஜின்ன கைவசம் இல்ல, ஜின்களை கைவசப்படுத்த முடியும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கேயுமே சொல்லவில்லை. அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜின்களை கைவசப்படுத்தி கொடுத்திருந்தான் என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களை மட்டுமா கைவசப்படுத்தி கொடுத்திருந்தான், காற்றையும் கைவசப்படுத்தி கொடுத்திருந்தான், பறவை இனங்களை கைவசப்படுத்தி கொடுத்திருந்தான். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காற்றை கைவசப்படுத்துறாங்க, அதனால என்னால நீ காற்றை கைவசப்படுத்த முடியும், காற்றை என் கையில வச்சிருக்கிறேன் சொல்ல முடியுமா யாராவது? அது சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட், ஒரு சிறப்பு அம்சம். காற்றை கைவசப்படுத்தி கொடுத்தான், பறவை இனங்களுடைய மொழிகளை பேசக்கூடிய உணரக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்தான். எறும்பு, இன்னைக்கு மிருகம் பேசுறத கூட நாய் குறைக்கிறத கழுத கத்துறத வச்சு அது இதான் பேசுறது கண்டுபிடிக்கணும்னு சொல்லலாம். எறும்பு பேச யாராவது கேட்க முடியுமா? அறிவியல் படியே எறும்பு பேச்சினுடைய சப்தத்துக்கு பிறகு அது அறிவியல் படியே மனிதனுடைய காதுகளுடைய டெசிபல், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காதுகளை டெசிபல் பவர் சொல்லுவாங்க, காது உணரக்கூடிய சக்தி. அந்த சக்தியை விட மிக மிக குறைவானது, எத்தனையோ டெசிபல் குறைவானது எறும்பு பேசக்கூடிய சக்தி. அந்த எறும்பினுடைய சப்தத்தையும் அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் உணரச் செய்தான். அந்த எறும்பு பேசக்கூடிய பாஷையும் அல்லாஹ் உணரச் செய்தான். அதனால இன்னைக்கு ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு நான் பறவைகள் ஒலிகளை உணர்கின்றேன், நான் எறும்பு பேசக்கூடிய சப்தத்தை உணர்கிறேன் அப்படின்னு பேச நினைக்க சொல்ல முடியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து ஆதாரம் காட்டி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது நபிமார்களுக்கு கொடுத்த சிறப்பு அம்சம். அப்படி பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீ எப்படி உயிர்களை கைஃப துஹ்யில் மௌத்தா, எப்படி உயிர்களை இறந்து போனவர்களை எப்படி உயிர்ப்பிக்கிறாங்க போது அல்லாஹ் சொன்னா, நீ 4 பறவைகளை பிடித்து அருங்கள், அறுத்து அதனுடைய இறைச்சி எல்லாம் ஒன்னா கலந்து 4 மலைகளுடைய 4 மூலையில வச்சுட்டு பேரை சொல்லி கூப்பிடுங்க, அந்த பறவைகள் எல்லாம் மறுபடியும் உயிரோட எழுச்சி வரணும் அல்லாஹ் சொன்னா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, அது உயிரோட எழுச்சி வச்சு அல்லாஹ் சூரத் ஆல இம்ரான்ல சொல்றான் குர்ஆன்ல. அந்த மாதிரி ஒருத்தர் பத்தீங்களா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து செத்து போன பறவைகளை மாமிசமா ஆக்கி கலக்கப்பட்ட பிறகும் கூட உயிரோட எழுப்பினார்கள். அதை நானும் இன்னைக்கு எழுப்ப முடியும் சொல்ல முடியுமா? அது நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முஆஜிஸா, அற்புதம். அதை வைத்து இன்னைக்கு நானும் ஜின்களை கைவசப்படுத்துறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் கண்ணால பார்த்தனே, அப்படி பண்ணாரே இப்படி பண்ணாரே ஆச்சரியம். இது ஷைத்தானுடைய சேட்டைகள். ஷைத்தான்களுக்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்திருக்கின்றான். இதை வைத்து ஜின்களை கைவசப்படுத்த முடியும் என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. ஆக இதெல்லாம் ஷைத்தானுடைய சேட்டைகள். இந்த ஷைத்தானுடைய சேட்டைகளுக்கு நீங்க இந்த ஒரு உதாரணம் இல்ல, ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் பார்க்கலாம். தர்கால பாருங்க, அந்த பேய் ஆடுது, பொம்பளை தான் ஆடுது, பெரிய தலையை விரிச்சு போட்டு ஆடுது, பெல்ட் அடிக்குது, கத்துது கதது, இதெல்லாம் ஆக்ஷன் கிடையாது, இதெல்லாம் நடிப்பு இல்ல. சில பேர் நடிப்பு பண்ணுவாங்க, நடிப்பு ஒதுக்க முடியாது, அது யதார்த்தம், உண்மை. ஷைத்தானுடைய சேட்டை. ஒரு சாதாரண இளம் பெண், அவளால வந்து இப்படிலாம் வந்து அவளோட உடல் சக்திக்கு ஏற்ற மாதிரி ஆட்டம் போடுறதோ குஸ்தி போடுறதோ முடியாது ஒரு பெண்ணால. ஆனா அந்த பெண்ணை பாத்தீங்கன்னா அப்படி மார்ல அடிச்சுப்பா, குத்துவா, கொதருவா, கத்துவா, கதர்வா, பெல்ட் அடிப்பா, ஆட்டம் போடுவா. நமக்கு வந்து பயமா இருக்கும், என்னடா ஒரு சின்ன பொண்ணு போடுற ஆட்டமா இது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நடிப்புன்னு சொல்ல முடியாது, யதார்த்த உண்மை. ஷைத்தானுடைய சேட்டைகள் பாத்தீங்கன்னா, நீங்க தர்கால போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மந்திரம் பண்ணி மாயம் பண்ணி வயிற்றுல இருந்து கீறி தேங்காய் எடுப்பாங்க, சின்ன சின்ன இந்த உருண்டை மாதிரி இந்த மாதிரி நிலமா எடுப்பாங்க. இதெல்லாம் பொய்யும் சொல்ல முடியாது, ஒதுக்க முடியாது, நடிப்புன்னு சொல்ல முடியாது, செட்டப் சொல்ல முடியாது. இதெல்லாம் யதார்த்தம். ஆனால் ஷைத்தானுடைய சேட்டைகள். இதெல்லாம் ஜின்னுடைய வேலைகள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், ஷைத்தானுடைய சேட்டைகள் என்பது வேறு, ஜின்களை கைவசப்படுத்துவது என்பது வேறு. ஷைத்தானுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய ஈமானை கெடுப்பதற்கு எல்லா விதமான சக்திகளை அல்லாஹ் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சக்தியை கொடுத்துட்டு என்ன சொல்றான் அல்லாஹ், நீ முடிந்தால் வழி எடுத்துக்கொள், ஆனால் என்னுடைய இறைச்சம் உள்ளதில் ஒருவரும் உன்னால் வழி எடுக்க முடியாது. அல்லாஹ் சவால் விட்டு அனுப்பினான்.
அந்த ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் கொடுத்த சவால் நிறைவேற்றுவதற்காக நம்ம வழி எடுப்பதற்கு இந்த மாதிரி செடிலாம் பண்றானே தவிர இதை வச்சு நாம வந்து ஷைத்தாங்கிறது உண்மை என்ன அல்லது ஜின்னுங்கிறது உண்மை, ஜின்னு இருக்கிறது உண்மை, அந்த ஜின்களை கைவசப்படுத்த முடியும், ஜின்னை வச்சு இப்படி காட்ட முடியும் அப்படி காட்ட முடியும், அதெல்லாம் போய். ஜின்கள் மனிதர்களை போன்ற ஒரு படைப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல ஜின்களை மனிதர்களை சேர்த்து கேட்கிறான். சூரத் அர்-ரஹ்மான்ல பிரபலமான ஒரு ஆயத்து, ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான். அந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்? ஓ மனித வர்க்கமே, ஜின் வர்க்கமே, அல்லாஹ்வுடைய எந்த அட்டாட்சிகளை நீங்கள் பொய்யாக்க முடியும்? அப்ப அல்லாஹ் ஜின் வர்க்கத்தை சேர்த்து கேட்கிறான். அதனால ஜின்கள்ங்கிறது இருக்கிறது உண்மை. அந்த ஜின்னை நம்ம கைவசப்படுத்த முடியும், கால்வசப்படுத்த முடியும், இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது.